அதிமுக முன்னாள் அமைச்சரை வீழ்த்த திமுக திட்டம் போடும் கேப்பில் வடக்கு தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தும் காங்கிரசின் நகர்வை பற்றி தற்போது பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் மதுரை நகர அரசியல் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. வழக்கமாக மதுரை மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதியை கூட்டணி தலைமையிடம் இருந்து பெறும் காங்கிரஸ் இம்முறை பாரம்பரியமான மேலூரை விடுத்து மதுரை நகர தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறது. இந்த அரசியல் கணக்கின் மைய புள்ளியாக இருப்பது திமுக மாவட்ட செயலாளரும் தற்போதைய மதுரை வடக்கு எம்எல்ஏவுமான கோ தளபதியை மதுரை மேற்கு தொகுதிக்கு மாற்ற வேண்டும் என்ற திட்டம்தான். மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை எந்த வகையிலாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை தீவிரமாக உள்ளது. அதற்காகவே இம்முறை மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்திக்கு திமுக தலைமை ஸ்பெஷல் அசைன்மெண்ட் வழங்கியுள்ளது. மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜுவின் தனிப்பட்ட செல்வாக்கு, நீண்டகால அரசியல் அனுபவம் மற்றும் நிலையான வாக்கு வங்கி ஆகியவை திமுகவுக்கு சவாலாக இருப்பதால் சாதாரண வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி கடினம் என்பது திமுக தலைமையின் மதிப்பீடு. இதே சமயத்தில் மாவட்ட அளவில் கட்சி கட்டுப்பாடு, அமைப்பு பலம், நகர அரசியல் அனுபவம், குறிப்பாக ஏற்கனவே மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட அனுபவம் ஆகிய அனைத்தையும் ஒரு சேர கொண்டவர் தளபதி என்பதாலும் செல்லூர் ராஜுவை நேரடியாக எதிர்கொள்ள தகுதியான ஒரே வேட்பாளர் தளபதிதான் என்ற கருத்து வலுவாக உள்ளது. அதனால்தான் தளபதியை மேற்கு தொகுதிக்கு மாற்றுவது திமுகவுக்கான ஸ்ட்ராட்டஜி மூவாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் நடந்தால்தான் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி காலியாகும். அந்த இடைவெளியை பயன்படுத்தியே காங்கிரஸ் தனது உரிமை கோரலை முன்னெடுக்கிறது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. மாநகர பகுதியில் காங்கிரசுக்கு இருக்கும் பாரம்பரிய ஆதரவு, தற்போது உருவாகியுள்ள அரசியல் மோதல் சூழல் ஆகியவை சேர்ந்து மதுரை வடக்கு தொகுதி காங்கிரசுக்கு சாதகமாக மாறும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் தரப்பில் உள்ளது. இந்த பின்னணியில்தான் விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூரின் மாமனார் ரவிச்சந்திரன் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் அதிகாரப்பூர்வமாக விருப்ப மனு அளித்துள்ளார் என்ற தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் தளபதி மேற்கு தொகுதிக்கு சென்றால்தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும். அதனால் ரவிச்சந்திரனை வடக்கு தொகுதியில் நிறுத்தும் காங்கிரசின் திட்டம் தற்போது வாய்ப்பு மட்டுமல்ல, வலுவான அரசியல் கணக்காகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சூழலுக்கிடையே மதுரை சுப்பிரமணியபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தளபதி காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி ஆகியோரை கடுமையாக விமர்சித்ததும், அதற்கு பதிலாக மாணிக்கம் தாகூர் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கண்டிப்பாக கோரும் என அறிவித்ததும் கூட்டணிக்குள் உள்ள மறைமுக பதற்றத்தை வெளிப்படையாக மாற்றியுள்ளது. தொடர்ந்து மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் ஆதரவு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதும் இந்த அரசியல் மோதலுக்கு மேலும் தீவிரம் சேர்த்துள்ளது. மொத்தத்தில் செல்லூர் ராஜுவை வீழ்த்த தளபதி மேற்கு தொகுதிக்கு செல்வதன் மூலம் வடக்கு காலியாகி அதில் காங்கிரஸ், குறிப்பாக மாணிக்கம் தாகூரின் மாமனார் ரவிச்சந்திரன் என்ற இந்த சங்கிலி திட்டமே தற்போது மதுரை நகர அரசியலின் மையமாக மாறியுள்ளது.